அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற வீடியோ பதிவு என்னென்னா, மஜ்பூஸுக்காக, அதாவது மந்தி சோறுன்னுவாங்கல்ல, அதுக்காக கோழியை அவிச்சு அந்த அவிச்ச தண்ணியில் சோத்தை ஆக்கி அவிச்ச கோழியை எடுத்து பொரித்து அதுக்குள்ளே வச்சு பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் நான் மந்தி பண்ணல, மந்தி சாப்பாட்டுக்காக மாஷா அல்லாஹ் கோழியை அவிச்சு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அந்த கோழியை நான் குழம்பு வைக்க போகிறேன். மந்திக்காக ரெடி பண்ணின கோழியை இப்போது பார்ட்டாக கழட்டிடுவேன். கழட்டி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கோழி குழம்புடைய ஒரு நிலைப்பாடு என்னென்னா, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். அப்போ தான் இந்த குழம்பு வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் கோழி குழம்பு வைப்பாங்க, ஆனால் வெங்காயத்தை சரியாக வதக்க மாட்டாங்க. வெங்காயத்தை எவ்வளோக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, பொன்னிறமாக வந்துருச்சா? ஆமாம். இப்படி பொன்னிறமாக வந்த பிறகு தான் என்ன, தக்காளி போடணும். தக்காளி நல்லா மைய சரிங்க, தக்காளி போடுவோம்.